This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு மிகவும் மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சேலத்தில் ரூபாய் 500 கோடியை அள்ளிய 2 பெண்கள். வேலூர் விஜயா பேங்கில் மட்டும் 2 கோடி ஆடிப்போன போலீஸ். சேலத்தில் ரூபாய் 500 கோடி மோசடி தொடர்பாக கைதாகியுள்ள 5 பேரிடமும் விசாரணை துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் 4 பேரும் மோசடி செய்த பணத்தை வங்கிகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. முக்கியமாக அறக்கட்டளை விஜயபானு ஜெயபிரதாவுக்கு எந்தெந்த வங்கிகளில் கணக்குகள் இருக்கிறது என போலீசார் ஆய்வு செய்யப்பட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. வேலூரை சேர்ந்த விஜயபானு ஜெயபிரதா உள்ளிட்ட சிலர் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புனித அன்னை தெரேசா மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் நடத்தி வந்தனர். இதன் மூலம் மலிவு விலை உணவு, இலவச கம்ப்யூட்டர் பயிற்சி, பல்வேறு தொழில்கள் குறித்த பயிற்சி தந்து வந்திருக்கிறார்கள். தங்களிடம் பயிற்சிக்கு வந்தவர்களிடம் அறக்கட்டளையின் முதலீடு செய்தால் அதிக வட்டி தருவோம், ரெட்டிப்பு தொகையை தருவோம் என்று ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார்கள். இதை நம்பி பலரும் பணத்தை முதலீடு செய்தனர். முதலீடு செய்தவர்கள் நம்ப வைப்பதற்காக ஆரம்பத்தில் சிறிது பணமும் தரப்பட்டது. இதனால் நம்பகத்தன்மை அதிகரித்த நிலையில் மேலும் ஏராளமானோர் பணத்தை முதலீடு செய்தனர். இதனால் இவர்களது பயிற்சி நிறுவனத்தில் எந்நேரமும் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. இதனை அடுத்து சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அதிரடி சோதனை நடத்திய போது ரூபாய் 12 கோடியே 65 லட்சம், 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். அத்துடன் நிர்வாகி ஜெயபிரதா, பாஸ்கர், சையத் மஷ்மூத் உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர். அத்துடன் கைது செய்யப்பட்ட சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். விஜயபானு ஜெயபிரதாவின் 6 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டன. விஜயபானுவின் கார் டிரைவரான சையத் முகமதுவின் வங்கி கணக்கில் ரூபாய் 64 லட்சம் இருந்ததால் அவரது வங்கி கணக்கும் முடக்கப்பட்டது. தற்போது இது பற்றி விசாரித்த சேலம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த மண்டபத்தில் சோதனையிட்டு ரூபாய் 12.68 கோடி பணம், 2.5 கிலோ தங்கம், 13 கிலோ வெள்ளி பறிமுதல் செய்தனர். அறக்கட்டளை நிர்வாகிகள் விஜயபானு, ஜெயபிரதா, பாஸ்கர், சையத் மஷ்மூத் ஆகிய 4 பேரை கைது செய்தனர், கோவை சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து அந்த 2 தனியார் வங்கிகளிலும் கடிதம் வழங்கி அந்த 7 கணக்குகளில் இருந்து 2 கோடி பணத்தையும் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடக்கி இருக்கிறார்களாம். தொடர்ந்து கைதானவர்களிடம் விசாரணை நடக்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.